ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 6th 7th ஸோ இதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க, நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி 9th ஃபஸ்ட்டு லெசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஸோ இதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு யூனிட்டுக்காக தனித்தனி வீடியோவாகவே பார்த்துருவோம். ஏன்னா ஒரே வீடியோவாக போட்டோம் அப்படின்னா ஸோ 1 hour 2 hours வந்து வந்துடுது. ஸோ அதை வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு லெசனுக்குமே தனித்தனியாக போடுங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு லெசனுக்கும் தனித்தனியாக போட்டுடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது. ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, சிம்பான்சி. ஸோ 98% அது. செகண்ட் கொஸ்டின், வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்த தொடங்கிய காலகட்டம். ஸோ புதிய கற்காலத்தில் தான். ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஆன்சர். தேர்டு கொஸ்டின், பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஸ் ஆவார். ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, ஹோமோ சேப்பியன்ஸ். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின், எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி டேஸ் எனப்படுகிறது. ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, பிறை நிலப்பகுதி. ஃபிஃப்த்து கொஸ்டின், சர் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் டேஸ் கருவிகளை முதல் முறையாக கண்டுபிடித்தார். ஸோ பழங்கற்கால கருவிகளை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இது என்ன வருஷம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சிக்ஸ்த்து கொஸ்டின், ஃபஸ்ட்டு ஒரு கூற்று பார்த்தோன்னா எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தையதாகும். செகண்டு, வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் மொழியை வளர்த்தெடுத்தார்கள். அழகான ஓவியங்களையும் கலைப்பொருட்களையும் உருவாக்கினார்கள். தேர்டு, வரலாற்றுக்கு முந்தைய கால சமூகங்கள் படிப்பறிவு பெற்றிருந்ததாக கருதப்படுகின்றன. ஃபோர்த்து, வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் பழங்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதில் எது சரியானதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கூற்றும் ஃபோர்த்து கூற்றும் தான் வந்து சரியானது. அடுத்து செவன்த் கொஸ்டின், செல்ட் எனப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினார்கள். செகண்ட் கூற்று, புதிய கற்கால கிராமம் குறித்த சான்று சென்னை மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளியில் காணப்படுகிறது. தேர்டு கூற்று, புதிய கற்காலத்தை தொடர்ந்து அந்த பண்பாட்டு காலம் பழங்கற்காலம் எனப்படுகிறது. ஃபோர்த்து கூற்று, விலங்குகளை வளர்த்தல், பயிர் செய்தல் ஆகியவை நடந்த காலகட்டம் இடைக்கற்காலம் எனப்படுகிறது. ஸோ இதில் சரியானது எதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மட்டும்தான், செல்ட் எனப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடார்களை புதிய கற்கால மக்கள் வந்து பயன்படுத்தினார்கள். செகண்டில் வந்துட்டு ஏன் வந்து தப்புன்னு பார்த்தோன்னா, புதிய கிராமம் குறித்த சான்று வந்து சென்னை மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை கிடையாது, ஆக்சுவலாக அது வந்து வேலூர். அடுத்து புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் வந்து பழங்கற்காலம் கிடையாது, இரும்பு காலம். அடுத்து விலங்குகளை வளர்த்தல், பயிர் செய்தல் ஆகியவை நடந்த காலகட்டம் இடைக்கற்காலம் கிடையாது, வந்து புதிய கற்காலம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும்தான் வந்து சரியானது. அடுத்து 8வது கொஸ்டின், இது கூற்று காரணம். கூற்று என்னன்னு பார்த்தோம்னா, தமிழகத்தின் ஆறுகள் குளங்கள் அருகே இடைக்கற்கால வாழ்விடங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. காரணம் வந்து நீர்ப்பாசன மேலாண்மை இடைக்கற்காலத்தில் வளர்ச்சியடைந்து இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து தப்பு தான். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. கைக்கோடாரிகளும் வெட்டுக்கருவிகளும் டேஷ் பண்பாட்டை சேர்ந்த முக்கியமான கருவி வகைகளாகும். கீழ் பழங்கற்கால பண்பாட்டை சேர்ந்த முக்கியமான கருவிகள். அடுத்து செகண்ட் ஒன்று, கற்கருவிகளை உருவாக்குவதற்கு தேவையான வழிமுறைகளும் நுட்பமும் டேஷ் தொழில்நுட்பம் என அழைக்கப்படுகின்றன. கற்கருவி தொழில்நுட்பம் அது. மூணாவது, பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் டேஷ் எனப்படும். ஸோ இது வந்து இடைக்கற்காலம் எனப்படும். அடுத்து வந்து ஒரு 4 கூற்று கொடுத்துட்டு எது சரின்னு கேட்டிருக்காங்க. 4 கூற்றுமே நான் வாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு கூற்று, மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் நோக்கில் புரிந்து கொள்ள தகுதியுள்ளது உயிர் பிழைக்கும் என்ற கருத்து உதவுகிறது. மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் நோக்கில் புரிந்து கொள்ள தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் என்ற கருத்து உதவுகிறது. செகண்ட் ஒன்று, உயிர்களின் தோற்றம் குறித்து என்ற நூலை ஹெர்பர்ட்
ஸ்பென்சர் பதிப்பித்தார். தேர்டு கூற்று, உயிரியல் பரிணாம வளர்ச்சி குறித்த டார்வின் கோட்பாடு இயற்கை தேர்வு என்ற வழிமுறையுடன் தொடர்பு உடையது. ஃபோர்த் ஒன்று, கல் தொழில்நுட்பம் குறித்து ஆராய்வது நிலவியல் ஆகும். ஸோ இதில் சரியானது பார்த்தோன்னா கூற்று 1 தான் சரி. மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் நோக்கில் புரிந்து கொள்ள தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் என்ற கருத்து உதவுகிறது. அடுத்து செகண்டு, ஒரு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கூற்று குரங்கினங்களில் உராங் உட்டான் மனித மரபுக்கு மிகவும் நெருக்கமான குரங்கினமாகும் சொல்லியிருக்காங்க. செகண்டு, மனிதர்களின் முன்னோர்களை ஹோமினின் என்கிறோம். அவர்களின் தோற்றம் குறித்த சான்றுகள் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன. அடுத்து தேர்டு கூற்று, செதிலை கருவிகள் செய்ய பயன்படுத்த முடியாது. ஃபோர்த் ஒன்று, சிறு செதில்கள் தயாரிக்க பயன்படும் மூலக்கள் அச்சூலியன் எனப்படும். ஸோ இந்த 4 கூற்றில் எது சரியானதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, செகண்ட் கூற்று தான் சரியானது. மனிதர்களின் முன்னோர்களை ஹோமினின் என்கிறோம். அவர்களின் தோற்றம் குறித்த சான்றுகள் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன. ஸோ அடுத்து பொறுத்துக. பழங்கால மானுடவியல் அது என்னன்னு பார்த்தோன்னா மனித இன முன்னோர்கள் குறித்த ஆய்வு. கோடாரி கருவிகள் அச்சூலியன். கல்லிலும் எலும்பிலும் காணப்பட்ட உருவங்கள் வீனஸ். செம்மண் மேடுகள் தேரின்னு சொல்லுவாங்க. சிறு அளவிலான கல்லாலான செய்பொருட்கள் நுண்கற்காலம். ஸோ அந்த காலத்தை சேர்ந்தது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 9th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற மொதல் லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.